நடந்தவைகளும் நடப்பவைகளும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். இந்த எபிசோட்ல பரிசுத்தாவி என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். லெட்ஸ் வெல்கம் பிரதர் எம்டி ஜெகன். பிரதர், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். ஓப்பனிங்லேயே நம்ம பரிசுத்தாவி இன்வைட் பண்றது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா நம்ம பேசல, பரிசுத்தாவி நம்மளை லீட் பண்றாரு. புதிய ஏற்பாட்டு சபையே ஆவியானவர் லீட் பண்ணி நடக்கிறது தான். அவரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தனி அது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அது அவரோட சஞ்சரித்தல், வாக் வித் த காட் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஸோ ஹோலி ஸ்பிரிட்டோட நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற விதமே இருக்கும். இப்போ உதாரணமாக நானும் என் ஒய்ஃபும் நடந்து போகிறோம்னா நாங்கள் பேசுகிற விதம் வேறையாக இருக்கும். நீங்களும் நானும் போகிறோம்னா நம்ம ஜேர்னி பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பேசுகிற விதம் வேற விஷயங்கள் பேசுவோம். அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க, நம்ம மினிஸ்ட்ரியை பற்றி அதுவும் பேசுவோம். இல்லாம நம்ம நிறைய தடவை டிராவல் பண்ணும்போது வசனம் எடுப்போம், 4 hours 3 hoursலாம் டக்குன்னு போயிடும். அப்படியே திடீர்னு டெஸ்டினேஷன் வந்த மாதிரி இருக்கும், பேசிட்டே போவோம்ல. அதே மாதிரி ஆவியானவரோட ட்ராவல் பண்ணிங்கன்னா அவர் பேசுகிற விஷயம் வேறையாக இருக்கும். போன வாட்டி சொன்னீங்க மலைக்கு மேலே, ஆவியானவர் மலைக்கு கீழே உங்ககிட்ட பேசுறது வேறையா இருக்கும், மலைக்கு மேலே பேசுறது வேறையா இருக்கும். மலைக்கு மேலே கூட்டு போய் சொல்றாருன்னா பிரமாணம், மேகத்துக்குள்ள கூட்டு போய் சொல்றாருன்னா ரெவலேஷன். அதாவது பத்மதீவுக்கு வெளியிருந்து எழுதினார்னா யோவான் எழுதுறது காஸ்பல், பத்மதீவுக்குள்ள போய் எழுதினார்னா ரெவலேஷன். எங்க இருந்து எங்க பாக்குறோம், எங்க வச்சு உங்ககிட்ட ஆவியானவர் பேசுறாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எசேக்கியால கூட்டு போய் ட்ரை போன்ஸ்குள்ள கொண்டு போய் விடுவாரு, அங்க பேசுறது ரெவலேஷன். அதே சர்ச்சுக்குள்ள கூட்டு போய் விடுவாரு 8th chapterல, அங்க பேசுறது வேற ஒரு ப்ராஃபஸி. அப்போ ஆவியானவர் எங்க வச்சு நம்ம கிட்ட பேசுறாரு, என்ன பேசுறாரு, இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு போரே அடிக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க, கூட ஆளும் இருக்காது, போரும் அடிக்காது. ரெண்டாவது அந்த தனிமையே இட்ஸ் நாட் அலோன், இட் இஸ் வாக்கிங் வித் காட்னா அது ஒரு மோசஸ் அதை ரொம்ப விரும்பி அதை என்ஜாய் பண்ணார்ல. எல்லாருமே அந்த மாதிரி வாக் பண்ற எல்லாருமே அப்படி விரும்பினதுனால இவங்க ஜனங்கிட்ட தங்களை ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஐசோலேட் பண்ணுறது ஜனங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இவர் பெரிய பரிசுத்தவான்றா, இவர் பயங்கரமாக வரும், யார்ட்டையும் பேச மாட்டார். அவனுக்கு தான் தெரியும். பாஸ்டர் சுந்தரையான்னு சொல்லி ஏசிஐ சர்ச்சோடைய ஸ்தாபகர், அவரை பற்றி சொல்லுவாங்க. ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இப்படி குத்திட்டே இருப்பாராம், சோதரம் சோதரம் சோதரம்னு. அவர் முகத்தில் இருக்க ப்ரெசன்ஸ், அந்த ரூமே அப்படி ப்ரெசன்ஸில் மூடி இருக்குமா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் வாக் வித் த காட். அது நமக்கு வரணும். அது அந்த இடத்துல கிடைக்கிற ரெவலேஷனும், அந்த இடத்துல காட் நம்மக்கிட்ட பேசுகிற விஷயமும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது அவர் பேசும்போதே உங்களுடைய சோல்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே டோட்டல் சோலுமே ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த புது பெலன் அடையிறதுன்னு சொல்லி பைபிள் இருக்கும், நியூ ஸ்ட்ரென்த்னு சொல்லி, அது அப்படியே இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுலேயே நம்ம வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது பிசாசானவன் கிரைஸ்ட்டை வந்து ஒரு led him by the spirit அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, அந்த வில்டர்னஸ்குள்ள கொண்டு போனாலும் அதே இது when he came out, he came with more power. அப்போ அந்த பரிசுத்தாவி இது உள்ள நீங்க சொல்ல மாதிரி ஸ்தோத்திரம், அந்த பிரசன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண மோர் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இல்ல, அது ஒரு அது ஃபீல் பண்ணதான் முடியும். என்னதான் ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க அதை பார்க்கலாம். நான் அந்த ஃபீல் பண்றது எல்லாம் நீங்களும் உணரலாமே ஒழிய, அதை நீங்க சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த ஒரிஜினல் அந்த இதுக்குள்ள ஃபீல்குள்ள போக முடியும். மேத்யூ 24 போன பதிவுல நீங்க சொன்னீங்க, ஒரு பார்ட் பார்த்திருக்கோம், அதுவும் கிரைஸ்ட் வந்து என் நாமத்துல இன் மை நேம் அப்படின்னு சொல்லும் போது, அஸ்வின் ஒரு பார்ட் நம்ம போன வாரம் பார்க்குறோம், இந்த வாரம் அதுல இன்னொரு பார்ட் இருக்கு. நீங்க அந்த இன்னொரு பார்ட்டுக்காக வெயிட் பண்றோம், நானும் வெயிட் பண்றேன். என்ன பார்ட்? அதே வசனம் 5வது வசனம் 24, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. என் நாமத்தினாலே வருவாங்கன்றது ஒரு பார்ட் இருக்கு. இது வந்து 2000 வருஷமா நடக்குது. இது 2000 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் நிறைய நடக்குது. இப்போ நிறைய நடக்குது டிஜிட்டல் வேர்ல்ட்ல. ஆமா, அநேகர் அவர் நாமத்துல வராங்க, நான் இந்த நேம் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு வருவாங்க. வந்துட்டு அநேகரை வஞ்சிக்கிறவங்களா மாறி இருக்கிறாங்க. 2வது இதுல இன்னொன்று இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே கிறிஸ்து என்று சொல்லி. இதை விட டேஞ்சர். இவங்க தான் கிரைஸ்ட்னு வேற, நானே கிரைஸ்ட்னு சொல்லி நான் அவரை பார்த்தேன்னு சொல்றது வேற, நான் தான் அவருன்னு சொல்றது இன்னொரு லெவல். நீங்க உங்களுக்கு தெரியும், ஆனா நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2000 இயர்ஸா இது வரைக்கும் 3000 to 4000 பேர் நான் தான் கிரைஸ்ட்னு வந்திருக்காங்க. இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, AD 40 ஒரு ஆள் வந்துட்டாரு. பிகினிங்லயே டிசைபிள்ஸ் இருக்கும் போதே வந்துட்டு இருக்காரு, நான் தான். ஆனா அந்த கிரைஸ்ட்ங்கிறத நீங்க எப்படி எடுக்கணும்னா, ஜீசஸ்னு எடுக்கக்கூடாது. கிரைஸ்ட்னா மெசையா, த அனாயிண்டட் ஒன் அப்படின்னு அர்த்தம். நானே கிறிஸ்டியன், நான் கிரைஸ்ட், நான் கிறிஸ்து மெஸ்ஸியா வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நான் தான் மெசையான்னு சொல்லி ஒரு குரூப் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜனங்களை வந்துச்சுக்கிட்டே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு குரூப் அப்படி இருக்கு. பஞ்சாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, டிசீவ் ஆகிடாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் டிசீவ் ஆவான்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் எப்போவுமே நீங்கள் பைபிளில்
இதை கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னா அது வரப்போகுதுன்னு அர்த்தம். வராது, சும்மா நீ வச்சுக்கோ அப்படின்லாம் இல்லவே இல்லை. இப்போ இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லுவார், நீ இந்த தேசத்துக்கு நீ போகிற தேசத்துக்கு போகிற, அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சேர்ந்து நீ அவங்களுடைய வழிபாடுகளெல்லாம் செஞ்சு உன் தேவனாய கர்த்தருக்கு நீ வந்துட்டு கோபம் மூட்டினா அவர் உன் தேசத்துன்னு விரட்டி விட்டுருவாரும்பாரு. இப்போ இவன் இன்னும் போகவே இல்லை உள்ள. ஏன் இந்த கொஷனை கொடுக்குறாருன்னா இவன் செய்வான்னு அவருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே எச்சரிக்கிறாரு, செஞ்சிடாத அப்படின்ட்டு. டேவிட் கிட்ட சொல்லாததை சாலமோன்ட்ட சொல்லுவார். சாலமோன்ட்ட சொல்லுவார், நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன், நீ உன் தகப்பனை போல நடந்துக்கோ, நீ எல்லாருடைய பேச்சையும் கேட்டு தேசத்துல இன்னைக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சினா ராஜ்யபரம் உன்னை விட்டு போகும்பாரு. இதை டேவிட் கிட்ட பேச மாட்டாரு, ஏன்னா இவன் செய்வான்னு அவருக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்றாருன்னா அது பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு காஷன் கொடுக்குறாரு. இந்த இந்த இது இந்த 24ஆம் அதிகாரம் முழுக்கவே காஷன் தான். இந்த காஷன் நம்ம லைட்டா எடுக்க முடியாது. அப்போ ஏதோ ஆமா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுவும் டிசீவ், அதுவும் சாலமன் மாதிரி ஒரு ஞானி, நம்ம அதை பத்தி பேசணும். சொல்றாரு, அந்த காஷனை வாங்கிக்கிறாரு, புக்கை எழுதுறாரு, எல்லாம் பண்ணி டிசீவ் ஆயிடுறாரு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இப்படி எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒருத்தர் போயிட்டே இருக்கீங்க, டே அங்க ஸ்பீட் பிரேக்கருக்கு பொறுமையா போகணும், சரி சரி சரின்ட்டு விட்டு வண்டி டங்கு டுங்குன்னு எகிரி குதிச்சு உட்கானோடனே இப்ப நீங்க சொன்னதனுடையதான பலன் என்ன? சீரியஸா எடுத்துக்கல. சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. நீங்க ஏன் இப்ப சொல்லணும்? நான் சொன்னேன், நீ கேட்க போறது இல்ல, அர்த்தம் வச்சு இப்படி வந்துருது இல்ல. நான் சொல்லி நீ கேட்கல, அப்ப நான் சொன்னதனுடைய எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு ஆகுது இல்ல. அதே தான் இங்கே நடக்கும். எப்பவுமே நம்ம ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிடுவார் நமக்கு இது இப்படி நடக்க போகுது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்ககிட்ட சொல்லுவாரு ஆடாம் கிட்ட, புசிக்காத. ஏன் சொல்றாரு அதை மட்டும் சாப்பிடாத, சாப்பிடனாலே சாகவே இந்த காஷன் எதுக்கு கொடுக்கணும்? அவன் சாப்பிடுவான்னு அவருக்கு தெரியும், சாப்பிட போறான், முன்னாடி சொல்லிடுவோம் சாப்பிடாத அப்படின்னு. இந்த காஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சபைக்கு சொல்ற மிக முக்கியமான வார்த்தை, நானே கிரைஸ்ட்னு வருவாங்க, ஐ எம் மெசாயா. இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இது காஷன் கொடுத்தாச்சு. இதில் ஒரு பிளாங்காக ஒரு விஷயம் எடுத்துக்கணும். யார் நான் தான் மெசையானாலும் இல்லை ஏசு சொல்லிட்டார் நீ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனால் ஜனங்களுக்கு ஏன் அந்த சந்தேகம் வருது? இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, ஒன்று இவங்களுக்கு மெசையாவை பற்றி தெரில. மெசையாவை பற்றினா வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. போன வாட்டி சொன்னது தான் இந்த வாட்டியும் சொல்கிறேன். வசனத்தை இவர்கள் தெளிவாய் படித்திருந்தால் மட்டும்தான் யார் மெசையா யார் மெசையா இல்லைன்னு இவங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி. அதுவும் இன்னைக்கு ஏஐ காலம், யூடியூப் காலம், யூடியூப்லையும் ஏஐ காலம். ஏஐயில் எது நீங்கள் பேசுனது எது ஏஐ பேசுனதுங்கிறத கண்டுபிடிக்க உங்களால் முடியணும். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும். இது எது சரி எது தப்புன்றது உங்களுக்கு புரிகிற இடத்துக்கு நீங்கள் வரணும். இல்லைன்னா நீங்கள் பேசாததை யாரோ பேசுகிற மாதிரி உங்கள் வாய்ஸில் வரும். அப்போது பாருங்க, அஸ்வின் இப்படியெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னா, இல்லை அஸ்வின் பேச மாட்டாப்ல, இல்லைங்க வாய்ஸ் அதே மாதிரி இருக்கு, வாய்ஸ் அதே மாதிரி இருக்கட்டும், அஸ்வின் உட்காந்துருக்கட்டும், எல்லாமே அதுவாக இருக்கட்டும், ஆனால் அஸ்வின் இதை பேச மாட்டார் அப்படின்னு உங்களை பற்றி 100% தெரிஞ்ச ஒரு ஆளால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது புரியுதுல்ல? உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. உங்களை பத்தி தெரிஞ்ச ஆளால தான் நீங்க ஏஐல இன்னொரு ஆள் உட்கார வச்சாலும் இந்த ஃபார்முலா இவர்கிட்ட இல்லைங்க, இவரால் செய்ய மாட்டாரு அப்படின்னு தெரியணும்ல. இப்ப யாராவது கிரைஸ்ட் பாவம் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? பாவம் பண்ணாருன்னா ஒத்துக்க மாட்டீங்கல்ல. ஒத்துக்க மாட்டோம். கிரைஸ்ட் பாவம் பண்ண மாட்டாருங்க. அவர்கிட்ட எள்ளலும் பாவம் என்பது இல்லைன்னு பைபிள்ல இருக்கு, பரிசுத்தர்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க பாவம் பண்ணாருன்னு சொன்னா எப்படி ஒத்துப்பேன்? இன்னொன்னு ஒரு தடவை மன்னிச்சிட்டா இனிமேல் நீங்க மன்னிப்பே தேவையில்ல அப்படின்னா, அப்போ ஓஹோ இது சொல்லியிருக்காரா ஆராய்ந்து பார்க்கணும். கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசனத்திலையும் ஸ்பிரிட்லையும் நீங்க கரெக்டா இருக்கணும். இது அடுத்த பிரச்சனை, ஸ்பிரிட்லையும் கரெக்டா இருக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் மெசையாம்பாங்க. இப்போ நீங்க இப்படி வந்திருப்பாங்களா யோசித்து பாருங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு 2000-3000 பேருக்கு மேல வந்திருக்காங்கன்னு சொல்லி. இந்த 21st செஞ்சுரியில் மட்டுமே, இந்த 100 வருஷத்துல மட்டுமே 12 பேர் அப்படி வந்திருக்காங்க, நான் தான் கிரைஸ்ட்னு சொல்லி. இதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, செர்பியால விசாரியன் ஒருத்தர். இவர் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே நாள்ல 4000 பேர் இவர்கிட்ட டிசைபிள்ஸா மொத்த சொத்தையும் வித்து கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவரை மாதிரியே ஆண்டவரை மாதிரியே முடி வளர்த்துக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுருக்காரு. அது ஆண்டவர் தாடி வளர்த்தாரா முடி வளர்த்தாரான்னு தெரியாது, அது வேற விஷயம். அவர் தாடி மயிரை பிடிச்சி இழுத்தாருங்கன்ற ஒரே ரீசனுக்காக அவர் தாடி வச்சிருந்தாரு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஆளுகிட்ட எல்லாத்தையும் விற்று கொடுத்து ஆக்சுவலாக இவரை ஏன் இவ்வளோ பேர் நம்பினாங்க அதை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஏன் நம்பினாங்க? கிரைஸ்ட் நேரடியாக சொல்லியிருக்காரு, அநேகரை நாமத்தை தடுத்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்வார்கள். இப்போ இவர் நான் தான் கிரைஸ்ட்டுங்கிறார், கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஜனங்க எப்படி டிசீவ் ஆனாங்க? இப்போ டிசீவ் ஆகாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரா? டைரெக்டாக சொல்லியிருக்காரா? ஏன் டிசீவ் ஆனாங்க? அப்போ இவங்களுக்கு என்ன தெரியல? வசனம் தெரியல. வசனத்தில் இயேசுவை பற்றி தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு இனி அவர் மாம்சம் ரத்தமும் ஒரே வரமாட்டார், அவர் ஒரே தரம் ஜீவாதார பலியாக முடிச்சிட்டார். இனி அவர் ஆவியில தான் வருவார், ஸ்பிரிட்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் மத்தியாகாயத்துல தான் வருவார். அதுக்கப்புறம் வரும்போதும் கூட சகரியா 12 இருக்கு, அப்போஸ்தலர் 1 இருக்கு, ஒலிவமலையில தான் வந்து இறங்குவாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது செர்பியால ஒரு ஆளு மாம்சம் ரத்தம் உடையவனா வந்து நான் தான் கிரைஸ்ட்னு சொல்றானா எப்படி? லொகேஷன் வேற கொடுத்திருக்காரு. லொகேஷன் வேற கொடுத்திருக்காரு. என்ன மோட்ல, என்ன ஸ்டேட் ஆஃப், அந்த மோட் ஆஃப் ஸ்டேட் சொல்றாரு அவரு, அதுவும் சொல்லியாச்சு. மாம்சம் ரத்தம் உடையவர். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தச்சனின் மகனாக வந்து இப்ப பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப வரும்போது அவர் 1000 பரிசுத்தவான்களோடு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார்னு இருக்கு. இந்த விசாரியான்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள். எப்படி ஜனங்க நம்புறாங்க? அடுத்து, கிரைஸ்ட் கிட்ட எள்ளளவும் பாவம் இல்லை, எண்ணில் குற்றம் உண்டு சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ விசாரியன் ஜெயிலில் இருக்காரு, செர்பியாவில் ஜெயிலில் இருக்காரு. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ கேஸ் இருக்கு, ஜனங்களை ஏமாத்துறது, இல்லீகல் காரியங்கள் எத்தனையோ இருக்கு. இப்போ இந்த ஜனங்க எப்படி நம்புது? இன்னும் ஒரு கூட்டம் அந்த ஆளோடைய ஏரியாவில் இருக்கு, அவர் வருவார் திரும்பின்னு. இதே மாதிரி இந்தியாவிலையும் ஊழியக்காரங்களை நம்பின கூட்டம் இருக்கு, கிரைஸ்ட் தான் இவர் தான் இயேசு. இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க அந்த ஊழியக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க. நான் தான் கிரைஸ்ட்னு சொன்ன ஊழியக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டம் வந்து மேஜிக் மாதிரி ஒரு விஷயத்த பார்த்து நம்புற கூட்டம். அதாவது ஐ சி இவர் பண்ணிட்டாரு, அப்போ அப்படி ஒரு குரூப். இன்னும் அதை பத்தி நான் அடுத்து இன்னொன்னு இருக்கு, அதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறேன். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தையே படிக்காம, வசனத்தை நம்பாம, அந்த பேச்சில் மிஸ்மரைஸ் ஆகிறவங்க இவங்க எல்லாரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல இவர் தான்ப்பா அவர் பேசுறத வச்சு அப்படியே டெம்ப்ட் ஆகி ஃபேன் கிளப்பை தாண்டி நான் சொல்லுவேன், ரசிகன் வேற வெறியன் வேற. ரசிகன் வந்து ரசிப்பான், வெறியன் ஐயோ நான் உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்றான்ல, அவன் வெறியன். அந்த வெறியர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் தப்புன்னு தெரியும், இவங்க கிடையாதுன்னு தெரியும், வசனத்தின்படி தப்புன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் இவங்க ஒரு பிழை போவாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே தெரிஞ்சு வஞ்சிக்கிற கூட்டம். இவங்க கையில பைபிள் இல்லையா? இவங்க பைபிள் படிக்க மாட்டாங்களா? சரி, இவங்களுக்கு சொல்லலையா யாரும்? எத்தனையோ பேர் இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இல்ல அதெல்லாம் நம்பாத, கிரைஸ்ட் இப்படி இருக்க மாட்டாரு, அவர் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய மாட்டாரு, நீ வாயை மூடிட்டு இருப்பான். ஏய், வசனத்தின்படி இந்த ஆள் பிரசங்கம் தப்பா இருக்குடா. ஒருத்தர் வந்து பரலோகத்தை விற்கிறார், இப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபான்னு சொல்றாரு வெளிநாட்டுல. இதை சொன்னோம்னா நீ சும்மாரு, கர்த்தர் வெளிப்படுத்தாம தான் அவர் சொல்லியிருப்பாரான்னு கேட்பா, எப்படி இருக்கும் உங்களுக்கு? டிசீவ் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு கூட்டம் இப்படி டிசீவ் ஆனது, வசனம் இல்லாததுனால இப்படி டிசீவ் ஆகிற ஒரு கூட்டம். ஸோ இவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு ஏன் ஆகக்கூடாதுன்னு அவங்க சொல்லிடுறேன். ஒன்று, கிரைஸ்ட் இனி மாம்சத்தில் வரவே போறதில்லை, எந்த ரூபத்திலையும் வர மாட்டார். நம்ம சொல்ல வசனம் சொல்லுது, இனி அவர் கிரைஸ்ட் மாம்சத்தில் வெளிப்பட போகிறதே கிடையாது. ஸோ எந்த ரூபத்தில், எருசலேமிலேயே அவர் மாம்சத்தில் வரான்னு சொன்னாலும் ஒத்துக்கூடாது. ரெண்டாவது, கிரைஸ்ட் வந்து வரப்போறது நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு இல்லையா? ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை அவர் பகிரங்கமா வர. சரி, அப்படியே நீங்க ஒத்துக்கிறீங்க, பகிரங்கமா வர்றார். அவர் வர்றது ஜெருசலேம்ல இருந்து கேபிட்டலா வச்சு வேர்ல்டு ரூல் பண்றதுக்கு, சரியா? அவர் எப்படி அப்புறம் செர்பியால வருவாரு? அவர் எப்படி இந்தியால தமிழ்நாட்டில் வருவாரு? அவர் எப்படி வெள்ளூர்ல வருவாரு? யூ மஸ்ட் நோ. அப்படியே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போக வருவார். ஸோ அவர் மத்தியாகத்தில் வருவார், நம்ம விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க, அவர் பகிரங்கமாக தான் வருவார். இருக்கட்டும், அப்படியே நீங்கள் சொன்னது உண்மையாகவே இருந்தாலும், அவர் ஒலியமலையில் இறங்கி அவர் 1000 வருஷ அரசாட்சி ஜெருசலேம்லேருந்து பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இந்தியாவில் வராரு, செர்பியாவில் வராரு, இட்டாலியில் வராருன்னா எப்படி ஒத்துப்பீங்க? ஸோ தயவு செய்து இதை பார்க்குறவங்க நம்புங்க, அநேகர் இந்த மாதிரி வருவாங்க, இன்னும் அதிகமாய் வருவார்கள்.
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும். 2வது பாயிண்ட், இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஆட்கள் டிசீவ் ஆகிறதுக்கு வெறும் இது மட்டும் இல்லை காரணம். இன்னொன்று இருக்கு. நீங்கள் அந்த 24வது வசனம் வாசிங்களேன். 24th. 24. For false Christ and false prophets will arise and will show great signs and wonders, so as to mislead, if possible, even the elect. அப்போ great signs. இப்போ இவங்க டிசீவ் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ண போகிற இந்த கிரைஸ்ட், கள்ள கிரைஸ்ட், மேசியாக்கள், இவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கிரேட் சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சயின்ஸ் சொல்ல கிரேட் சயின்ஸ் அப்படின்னா பெரிய அடையாளங்கள், மிரக்கல்ஸ் நடக்கும். ஆமா, பெரிய இங்க தமிழ்ல வந்து பெரிய அடையாளங்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிராக்கல் செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. இப்ப நம்ப வைக்கிறதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அர்த்தம். அப்ப ஜனங்க செய்ய வேண்டிய 2வது முக்கியமான விஷயம், அற்புத அடையாளங்களை வைத்து ஒரு ஊழியக்காரனை டிசைட் பண்ணக்கூடாது. இதுதான் டிசீவ் பண்றது. இப்ப ஜனங்க வந்து அதிகமா எங்க டிசீவ் ஆகுறாங்கன்னா இந்த மிராக்கல்ஸ்ல. ஏன்னா பார்க்கும்போது நம்மள பிலீவ் பண்ண வைக்கும்ல, அதான காமன் ஹியூமனோட இது, ஹியூமன் நேச்சர் தானே. ஆமா. ஒரு அற்புத அடையாளங்களை வச்சு அவங்க செய்யும்போது, நீங்க அற்புத அடையாளத்தை இவன் ஒரு ஷோவா தான் நமக்கு காட்டுறான், இதோட ஒரிஜினல் வேறன்னு உங்களுக்கு ஸ்பிரிட்ல ஃபீல் பண்ணணும். அப்படியே ஆமா அற்புத அடையாளம் நடக்குது, அப்போ கரெக்ட் தான் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன், அந்த வசனத்தை வச்சுட்டு நீங்க பாருங்க, இனி நீங்க கேர்ஃபுல் ஆயிடுவீங்க. ரெவலேஷன் 16:13 and 14 வாசிங்களேன், ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். And I saw coming out of the mouth of the dragon and out of the mouth of the beast and out of the mouth of the false prophet 3 unclean spirits like frogs. For they are spirits of demons performing signs which go out to the kings of the whole world to gather them together for the war of the great day of God the Almighty. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? டெவில்ஸ் என்ன செய்யுமா? அந்த வசனம் சொல்லுது, வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் வந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்ப பிசாசு என்ன செய்யும்? அற்புதங்கள் செய்யும். அப்ப நீங்க 2த்தையும் வச்சு டிஃபரெண்ட் பார்க்கணும். இது பிசாசு செய்தா, இது மனுஷன் செய்யறானா, இதை தேவ மனுஷன் செய்யறானா, இல்ல தள்ளப்பட்ட பிசாசு செய்தான்னு உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு நாம வசனத்துல ப்ரிப்பேர் ஆந்தா கண்டுபிடிக்கலாம். வசனத்திலையும் ப்ரிப்பேர் ஆகணும், ஸ்பிரிட்லையும் ப்ரிப்பேர் ஆகணும். ஆவிகளை பகுத்தறிதல்னு ஒன்று இருக்கு. ஒரு சிம்பிள் விஷயந்தான் அஸ்வின் ப்ரோ. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வரீங்க, அந்த இடத்துல மட்டன் சிக்கன் இதெல்லாம் இருக்குது. அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வரும்போது அதனுடைய ஸ்மெல் ஒன்று உங்கள் மேலே வீசுமா வீசாதா? கண்டிப்பாக வீசும். வெரி யூஸ்வல் இல்லை தானே? பேசிக் தானே, வீசும்ல. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் போட்டால் வரும்ல இல்லையா? அதே மாதிரி அந்த ஸ்பிரிட் உள்ள ஆட்களை பார்த்த உடனே உங்க ஸ்பிரிட்ல ஒரு ஸ்மெல் வரும். யூ வில் ஃபீல் எங்கேயோ தப்பா இருக்கு. ஆனா அவங்க பாசிட்டிவா பேசுவாங்க உங்ககிட்ட, அவங்க மிராக்கிள் பண்ணுவாங்க. ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இங்க இருக்கு அப்படின்றத ஸ்பிரிட்ல, அதுக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறிதல். பவுல்கிட்ட பரியேசுன்னு ஒருத்தன் வரான். அவன் பேர் என்ன? பரியேசு. பரியேசுன்னு அர்த்தம் தெரியுமா? இயேசுவின் மகன் அர்த்தம். பர் அப்படின்னா மகன், பர் நபா ஆறுதலின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர் இயேசு அப்படின்னா இயேசுவின் மகன். கூட்டு வராங்க. பவுல் இப்படி பார்க்குறாரு. பவுல் சொல்றாரு, கேட்டின் மகனே அப்படிங்கிறாரு. நீதிக்கு பகஞ்சனே. பேர் என்ன? இயேசுவின் மகன். ஆனா அவன் யாரு? கேட்டின் மகன். இந்த லிசனிங் ஸ்பிரிட் இருக்குல்ல, அவனை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறதுல. இயேசு வந்து நாத்தான்வேல் வந்து நிற்கிறார். நின்ன உடனே கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். நீங்க சில ஆட்கள் உங்ககிட்ட பயங்கரமா வந்து உங்களை புகழ்வாங்க, பட் உங்க இருதயத்துக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன் என்னமோ தப்பு நடக்குது. சிலரோட உட்கார்ந்து இருப்பீங்க, உங்களை புகழ மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், பட் 2 பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் போயிட்டே இருக்கும். நான் ஒரு சாட்சிக்கு தான் சொல்றீங்க, தப்பா எடுக்காதீங்க, சாட்சிக்கு தான் சொல்றேன். நம்ம ஒரு 5 இயர்ஸா ஜேர்னி பண்றோமா, த டே 1 நீங்க என்ன மீட் பண்ணும் போது நீங்களும் நான் பேசின விஷயம் ஆக்சுவலி இவ்வளோ ஸ்பிரிச்சுவல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் பண்ண போறோம், நம்ம பேசணும், அவ்வளோதான். ஆனா பேசும்போது நம்ம இவ்வளோ ஸ்பிரிச்சுவலெல்லாம் பேசவே இல்லை. ஆனா உங்க கூட ஜேர்னி பண்ணணுங்கிறத, மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிறத ஸ்பிரிட்ல ஆண்டவர் நடத்துறாரு. சரி, இது ஒருவேளை நம்ம தான் ஐயோ நம்பிக்கை டிவியில் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தால் உங்களோட 5 வருஷம் என்னால் ஜேர்னி பண்ண முடியாது.
அதுவும் நம்ம ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவோம், அப்படியே போய் எடுப்போம். நம்ம ப்ரிப்பரேஷனுங்கிறதே வந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுறது தானே. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அதை நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப, இதை நம்ம நாளைக்கு பேசலாம் ஆனா அப்படின்னு. நம்ம வசனத்தை தியானிச்சு ரொம்ப கவனமா அது தனி பண்றோம். preparation. அது தனி preparation. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், முடிவோ ஜெயமோ கர்த்தரால் வரும். அது அவர் கொடுக்குறாரு. வெளிப்பாடு அங்கே பேசுறது, லாஸ்ட் இதில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பமும் மலைக்கு மேலே உள்ளது, இதெல்லாம் வந்து காட் நமக்கு கொடுக்கறது. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், அப்போது நான் வந்து உங்களோட இப்போ அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு ஒன்னஸ் இருக்குல்ல. ஆனால் த டே ஒன்ல நம்ம 2 பேரும் இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் கிடையாது பேசுறதுல. அப்போ எப்படி இதை இந்த லிசனிங் பண்ண முடியுது, இவரோட ட்ராவல் பண்ண, அது காட் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி ஒரு ராங் பர்சனோட உட்காரும் போது உங்களுக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். தெரியணும். எக்ஸாக்ட் வேர்ட், தெரியணும். அப்பத்தான் நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை காப்பாத்திப்பீங்க. இதுல நீங்க வந்துட்டு அந்த ஆளை கேட்டவன் நல்லவன் சொல்றதுக்குலாம் இங்க இல்ல. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர்கிட்ட போனா யார வேணாலும் கண்டுபிடிச்சிருவாரு, உடனே கூட்டு போய் உட்கார வச்சு இந்த ஆள் எப்படி பார்த்து சொல்லுங்கன்னா, நம்ம என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி, நம்ம சிடி ஸ்கேன் மாதிரி வச்சிருக்கோம் ஒரு ஆளை உட்காந்து ஸ்கேன் பண்றதுக்கு. அந்த வேலையெல்லாம் நம்மளது இல்லை. நமக்கு ஆண்டவர் எது கொடுக்குறாருன்னா, பி கேர்ஃபுல், இந்த ஆள் ஒருத்தர் வராரு. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இது எங்கள் அம்மாவுக்கு அந்த சுபாவம் இருந்தது, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது அவங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. எங்கள் அப்பா கிட்ட இருக்கு, அவங்க சொல்லுவாங்க அவன்கிட்ட கேர்ஃபுல்லாக இரு அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த பழக்கமும் இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசியிருப்பாங்க. 5 மினிட்ஸ், அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிம்பாங்க. நமக்கு அவர் ஃப்ரெண்டாக இருப்பார், நம்ம தான் கூட்டம் வந்துட்டோம், நமக்கு அவர் ஃப்ரெண்டு. நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் யாரை பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா வந்து யாருக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா அவங்க லைஃப்பில் ரொம்ப அடிபட்டு வந்ததுனால, நான் ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடிபட்டு வந்ததுனால யாரையுமே அவளை சீக்கிரத்தில் நம்பவே மாட்டாங்க. பல கஷ்டத்தில் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. முக்கியமான ஆட்கள் உட்பட அவங்கள எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க, யாரையுமே ஒரு காஷனோடையே பார்ப்பாங்க. அது ஒரு பீரியட் வரைக்கும் எங்கள் அம்மா என்னையே நம்ப மாட்டாங்க, பீரோ சாவி என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிதான் இருப்பாங்க. ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்குறான், ஒரு 50,000 எனக்கு, நான் சொல்கிறேன் 1990s 2000 வேணும்னு சொல்லும் போது எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு அடமானம் வச்சு தரலாமான்னு. சரின்ட்டாங்க. இருக்கிற இவ்வளோ கான்சியஸா யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆளு எங்கிட்டே கான்சியஸா இருக்காரு. அவங்கிட்ட கேட்கும் போது வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்கலான்னு, சரிப்பா நீங்க கொடு அப்படின்ட்டாங்க. நான் என்ன மோட்டிவில் கேட்கறேன், இவங்க தரமாட்டாங்கிற மோட்டிவில் கேட்கறேன். ஏன்னா அவன் என்ன கேட்கறான், டே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமாடான்னு. நான் இவங்களை ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம், இல்லைன்னா ஃப்ரெண்ட் என்ன நினைப்பானா, நீ ட்ரையே பண்ணல நினைப்பானே, அதனால இப்போ கேட்டு பார்ப்போம்னு கேட்கறேன். அப்போ நீங்களும் கஷ்டத்தில் இருக்கீங்க. அப்போ மிடில் கிளாஸ் தானே, இப்போவும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சரின்ட்டாங்க. ஒரு பத்திரத்தை அடமானம் வச்சு ஒரு 50,000 rupees வாங்கி அவன்கிட்ட கொடுத்தாச்சு. ஒரு நாள் கூட என்கிட்ட அவன் தருவானடா, என்னடாச்சுன்னு கேட்கவே இல்லை. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலாக இந்த நாள் வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான். மோர் தென் 30 years. அவங்க ஒரு ஆளை லிசன் பண்றாங்கல்ல, இஸ் a குட் பர்சன், கேஜ் பண்றாங்க. அதே பர்சன் தான் அவங்க யாருமே நம்பாத ஒரு ஆளு. இவங்க ஸ்பிரிட்ல இருந்து பண்ணாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்பிரிச்சுவல் பர்சனால இதை செய்யணும்னு நான் சொல்றேன். எத்தனை ஸ்பிரிச்சுவல் ஊழியக்காரங்க காசு கொடுத்து ஏமாறுறாங்க, இடம் வாங்குறதுக்கு, சர்ச் வாங்குறதுக்கு எத்தனை பேர் ஏமாறுறாங்க, எடுத்துடுறாங்க, கொண்டு போய் கொடுத்து எவ்வளவு காசு ஆகுது. ஏன் உங்களுக்கு அவங்க கிட்ட கொடுக்கும்போது ராங் பர்சன் தெரியல? ஆவியானவர் லீட் பண்ணும்ல, ஆவியானவர் விரையும் செய்ய விட மாட்டார்ல. எத்தனை ஆவிக்குரியவங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு தப்பான ஏஜென்ட் காசு கொடுத்து ஏமாறுறாங்க, எப்படியாவது போயிடணும். எத்தனை பேர் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிட்ட கீபோர்டு வாங்குறதுக்கு காசு கொடுத்து ஏமாறுறவங்களா இருக்காங்க. ஏன்? அப்போ இங்க ஏதோ ஒரு நமக்குள்ள நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. யோவான் ஸ்நானங்க எதிரில் போய் நீங்க உட்காந்தீங்கன்னா, நீங்க விரியன் பாம்பு குட்டியா உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்க தேவாட்டு குட்டியான்னு கண்டுபிடிச்சிருவான். இத்தனைக்கும் அவர் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் பண்ணல. சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸே கிடையாது. எக்ஸாக்ட்லி, சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸே கிடையாது. வேர்ட் வச்சு வெறும் வேர்ட் ஆஃப் காட். நான் எனக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அதான் மெசேஜ். அவர்கிட்ட நீங்க உட்காந்தீங்கன்னா இது பாம்பு குட்டியும்பா, அப்படி ஆண்டவரை பார்த்தோன்னே இது ஆட்டுக்குட்டியும்பா. உங்களுக்கு தெரியுமா பாம்பு குட்டி எது ஆட்டுக்குட்டின்னு? ஸோ இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இது ஸ்பிரிட்ல. இன்னொன்னுல நீங்க கண்டுபிடிக்கலாம். லாஸ்டா நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதே ரெவலேஷன்ல 13:11 வாசிங்களேன்.
13:11. Then I saw another beast coming out of the earth, and he had 2 horns like a lamb, and he spoke as a dragon. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? Lamb அப்போ பேசுறதை வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். spoke like a dragon. ஆனா அப்போ பார்க்கறதுக்கு lamb, ஆட்டுக்குட்டி. ஓகே. தேவ ஊழியக்காரர், என் நாமத்தை தரித்துக் கொண்டு, கிறிஸ்து, நானே கிறிஸ்து, ஐ அம் த கிரைஸ்ட் அப்படின்னு வந்துருவாங்க. மேத்யூலயும் சொல்றாரு, ரெவலேஷன்லயும் சொல்றாரு, சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க பேசுறத வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும் இது பாம்பு குட்டி ஆட்டுக்குட்டி இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது பாம்பு குட்டி ஆட்டுக்குட்டின்னு விசுவாசி கேட்டாங்கன்னா அவங்க லாஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது என்ன அளவு நான் வச்சிருக்கிறது, உங்க கூட உட்காந்துக்கிட்டு இம்மைக்குரியதை பத்தி, உலகத்தினுடைய காரியங்கள், உங்களை வச்சு ப்ராஃபிட்டு உங்ககிட்ட சம்பாதிக்கணும், இல்லை உங்களை வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முகத்துக்கு நேராகவே உங்களை புகழ்ந்து இப்படி செய்கிறானா அவன் ஆட்டுக்குட்டி கிடையாது. உங்கள் கூட உட்காந்தா ஒரு டேக்அவே இருக்கணும் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் பேசும் போதே அவன் ஸ்பிரிச்சுவலி பேசணும். உங்ககிட்ட ஏதோ வாங்கிறதுக்கு பேசுகிறவனா இருக்கக்கூடாது. இவரால் என்ன ஆதாயம்? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பேசும்போதே அப்படியே கவர்ச்சியாக பேசுவாங்க. உங்களை 1 மணி நேரத்துக்குள்ளே கோடீஸ்வரன் ஆக்கி அமெரிக்க ஜனாதிபதி ஆக்கிடுவாங்க அவங்க. நம்ம இப்படிலாம் பண்ணோம்னா சார் 3 வருஷத்தில் அப்படி ஆகும், 5 வருஷத்தில் இப்படி ஆகும், 10 வருஷத்தில் அப்படி ஆகும், 15வது வருஷம் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி சார், அதுக்கு நானா ஆச்சும்பா. உங்ககிட்ட காசு வாங்கின 15வது நாள் காணாம போயிடுவான், ஃபோன் கூட இருக்காது. அப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரியணும் இவன் தேவனிடத்துலேருந்து வந்தவனா. டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் சொல்றாரு அவர். அதுவும் இந்த கால, ஏன்னா இது கடைசி காலத்தில் உள்ள அடையாளம். கடைசி காலத்தில் யூ மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் என்னை ஏமாத்திட்டு ஆண்டவர் ஏமாத்தினதுக்கு அவனுக்கு கொடுத்துட்றாரு. ஆனால் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? புறாக்களை போல கவடற்றவர்களா இருங்கள், சர்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள். கேர்ஃபுல். அப்புறம் 2வது வந்து கடவுளே நம்மகிட்ட நான் தான் சொன்னேனேப்பா, நீ கேர்ஃபுல்லா இல்லாம போறதுக்கு நான் என்னப்பா பண்றது? தகப்பன் தானே, வேற என்ன செய்வாரு? சொத்தெல்லாம் விட திருப்பி பையன் வந்தா திருப்பி கட்டி அணைச்சிக்கிட்டு அவனுக்கு திருப்பி காப்பாத்துற மாதிரி சரி வந்து தொலை அப்படிங்கிறாரு. அவ்வளோ. இனி நிறைய பேர் அப்படித்தான் காப்பாற்றப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் மொத்தத்தையும் இழந்துட்டு இன்னும் தரித்திரத்தில் இருக்காங்க, இன்னும் கஷ்டத்துல இருக்காங்க, இன்னும் அவங்க வந்துட்டு ஒரு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியாம இருக்காங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? நாங்க ஜோமணி தானே கொடுத்தோம். ஜோமணி கொடுக்கூடாது, ஜோமன பிறகு தான் கொடுத்துருக்கணும். இல்ல அதோட இன்னொரு அபாயமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே நீங்க சொல்ற மாதிரி தப்பு பண்ணிட்டா வந்து எடுத்துக்கிறாரு, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவர் ஜட்ஜா மாறுறாரு. அங்க போய் நீங்க அவர் எதுவுமே கேட்க முடியாது. அங்க போய் நான் என்ன பேசுவேன்? ஸோ இது மிக முக்கியமாக நீங்கள் கடைசி கால அடையாளங்கள்ல பைபிள் சொல்லக்கூடியது வருகைக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டியதில்லை எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை டிசீவ் பண்ணுறவங்க வந்து மிராக்கிள்ஸ் செய்வாங்க. நீங்கள் மிராக்கிள்ஸை வச்சு நம்பக்கூடாது. மிராக்கிள்ஸ் அவங்க ரொம்ப அதிகமாக செய்வாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் மிராக்கிள்ஸ் வந்து பிசாசுகள் நல்லா செய்யுது, சர்ச்சஸ்குள்ளே செய்யுது. எவாஞ்சலிஸ்டுகள் நிறைய பேர் பிசாசை வச்சு ஊழியம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல விரும்பலை, ஆனால் டிசீவ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த காஷன் தான் நம்ம கொடுக்க முடியும். மிக்க நன்றி ஜெகன். முக்கியமாக வந்து அது நீங்கள் சொன்ன மாதிரி கிரைஸ்டோட வார்னிங்கில் முதல் வார்னிங்காக இருக்குது அது பி கேர்ஃபுல் அப்படின்றது. அதுவும் இல்லாமல் என் நாமத்தில், அதாவது என் நாமத்தில் வந்து அவர் நாமத்திலே. ஆனால் இன்னொரு பக்கத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்கிற மாதிரி அப்போஸ்தலன் பவுலால பார்க்கும் போதே அப்போ அந்த ஸ்பிரிட்டும் நம்ம கிட்ட இருக்கு, அந்த கிஃப்டையும் கொடுக்குறாரு. நீ வளர்த்துக்கோப்பா, வசனம் வச்சுக்கோ, லேர்ன் பண்ணிக்கோ, க்ரோ பண்ணிக்கோ, மலைக்கு மேலே வா அப்படின்றாரு. அப்போ நம்ம அந்த ஜேர்னிக்கு மலைக்கு மேலே போகாமல் இங்கே இருந்து இன்னும் வரலையேன்னு சொல்றதுல கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சி அந்த மலைக்கு மேலே போகிற அனுபவமாக மாறணுன்றது நம்ம விருப்பம். அதுவும் இல்லாமல் இந்த பதிவில் என் நாமத்தில் வருவதை கொஞ்சம் கவனமாக இருக்குன்றீங்க. பட் அடுத்த நிகழ்ச்சிக்கான வெயிட் பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சியில நம்ம திருப்பி இன்னொரு இம்பார்ட்டன்ட் நடந்தவைகளும் நடப்பவைகளும் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.